வணக்கம் மக்களே, எஃப்எம் ரெயின்போ நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஆர்ஜே ஆனந்த். வெல்கம் பேக் டு த ஷோ எஃப்எம் ரெயின்போவின் ஹலோ டாக்டர். இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில தேசிய குடற்புழு நீக்க தினத்தை முன்னிட்டு குடற்புழு நோய் குறித்த நம்முடைய சந்தேகங்களுக்கு பதிலளிக்க வந்திருக்காங்க புதுச்சேரி முருங்கப்பாக்கம் அரசு நகர்ப்புற சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மையத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் கே மேனகா அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம். நேர்கள் அனைவருக்கும் அன்பான மதிய வணக்கம். டாக்டர், இப்போ இன்னைக்கு வந்து தேசிய குடற்புழு தினம், ஓகேங்களா? ஸோ இந்த குடற்புழு அப்படின்னா என்ன? எனக்கே கொஞ்சம் டவுட்டு தான், நான் இது வரைக்கும் அவ்வளோ கேள்விப்பட்டதில்லை. குடற்புழு அப்படின்னா என்ன? நம்ம நேர்களுக்கு கொஞ்சம் விரிவாக சொல்லிடுங்க. குடல் புழு அப்படிங்கிறது வந்து இப்போ நாட்டையே அச்சுறுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய வியாதியாக தான் இருக்கு. ஓகே. ஏன்னா இது சிம்டம்ஸே கொடுக்காது, இருக்குது அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அது கொஞ்சம் அதிகமானா மட்டும்தான் சிம்டம்ஸே தெரியும். இப்போ நம்மளோட இந்திய லெவலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 27% இருந்து 90% வரைக்கும் வந்து இருக்குதுங்கிறாங்க. ஓகே. அவ்வளோ பேருக்கு இருக்கு. அப்போ ஒரு மிகப்பெரிய பப்ளிக் ஹெல்த் ப்ராப்ளம். இது எப்படி வருது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நான் வந்து வரப்போகிற இதில் சொல்கிறேன். ஆனால் இது வந்து மிகப்பெரிய விஷயம். இந்த குடல் புழு வந்து குடலில் நிறைய புழுக்களாக சேர்ந்து அது மல்டிப்ளை ஆகி அது வந்து அடைப்பை ஏற்படுத்துகிற அளவுக்கு மிகப்பெரிய விஷயம் இது. ஓகே மேம். இப்போ இந்த குடற்புழு வந்து எப்படி உருவாகுது, அது வயிற்றுக்குள்ளே எப்படி போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பாக. குடல் புழு வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட மண், சாயில் டிரான்ஸ்மிட்டட் ஹெல்மெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரி. அந்த மண் மூலியமாக மண்ணில் வந்து நிறைய முட்டை, அதோட குடல் புழுவோட முட்டை அது எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, ஓப்பன் ஏரா எல்லாரும் மலம் கழிக்கிறாங்க இல்லையா, திறந்த வெளியில மலம் கழிக்கிறாங்க. இது மூலியமா நம்ம ஒருத்தரோட குடல்ல இருந்து அந்த குடல் புழு விட்ட முட்டைகள் எல்லாமே அந்த மலத்து வழியா மண்ணுல வந்து உட்காருது. மலம் மக்கி போனா கூட அந்த குடல் புழுவோட முட்டை இருக்கு இல்லையா, அது வந்து நல்லா திக்கு கவரிங்கோட இருக்கும். எந்த அளவுக்கு அது ஸ்ட்ராங்னா, நீங்க குக்கர்ல 120 டிகிரி அந்த அளவுக்கு நீங்க வச்சுனா கூட அது சாகாது. அந்த அளவுக்கு திக்கான அதுக்கு ஒரு கவரிங்கோட இருக்கும். அதுக்கு எப்ப வந்து ஒரு சாயில்ல மழை பெய்யுது, ஏதோ ஒரு கம்ஃபர்டபுளான டெம்பரேச்சர் வரும்போது அது எல்லாமே ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும். அந்த ஸ்டேஜ் போகும்போது நம்ம வெறுங்கால நடந்து போறோம் இல்லையா, அப்போ கால் வழியாவே உள்ள போயிடும். கால் வழியா போகுது, எப்படி குடலுக்கு போகுதுன்னு அதுக்கு ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்கு. ஒவ்வொரு புழுவுக்கும் ஒரு ப்ராசஸ் இருக்கு. கால் வழியா போய் ஸ்கின்ல இருந்து பிளட்ல கலந்து பிளட் வழியா போய் லங்ஸ்ல ஒரு தடவை ஒரு உயிர் பெறும். ஒரு ஸ்டேஜ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாதிரி, எப்படி பட்டாம்பூச்சி ஒவ்வொரு ஸ்டேஜா போகுதுல அந்த மாதிரி லங்ஸ்ல போகும். அப்ப லங்ஸ்ல போகும்போது லங்ஸ்ல அஃபெக்ட் பண்றதுனால தான் சில பேருக்கு வந்து குடல் புழுனால கூட வறட்டு இருமல், அதுக்கு பேர் டிராபிக்கல் ஈஸ்னோஃபிலியான்னு கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு என்ன மாத்திரை போட்டாலும் அது கேட்கவே கேட்காது. அந்த மாதிரி ஒரு இருமல் இருக்கும். நம்ம சாதா இருமல் சளி நினைச்சிட்டு இருப்போம், ஆனா இது குடல் புழுனால வர்றது. அதுக்கப்புறம் அது அங்கிருந்து ஒரு எதுக்கழிச்சு, லங்ஸ்ல இருந்து எதுக்கழிச்சு திருப்பி வயிற்றுக்குள்ள போய் அது குடலுக்குள்ள வயிற்றுல எவ்வளவு ஆசிட் இருக்கும் அதெல்லாம் தாண்டி உள்ள போகும். அப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான ஆளு, பாய்சன் கிடையாது, அது ஸ்ட்ராங்கஸ்டான ஆளு. அது உள்ள போயிட்டு என்ன பண்ணும், குடலோட இன்னர் லேயர் இருக்கு இல்லையா, அந்த லேயர்ல போய் பிடிச்சிக்கும். பிடிச்சிக்கிச்சுன்னா அது பாட்டு கம்முன்னு அது பாட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா பரவாயில்ல. ஒரு இடத்துல பிடிக்கும், அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு இன்னொரு இடத்துல போய் பிடிக்கும். அப்ப விடுற இடத்துல ரத்தம் கசியும். இப்படியே கசிஞ்சு 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 அதுலயும் இது வெறுங்கால நடக்கிறது ஆளுன்னு யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாம் க்ரோன் அப் ஆயிட்டோம். நம்ம வெறுங்கால மோஸ்ட்லி மண்ணில் நடக்க மாட்டோம். வெறுங்கால நடக்கிற 2 பேர் யாரு? குழந்தைங்க அண்ட் ரொம்ப பெரியவங்க. ஸோ குழந்தைங்க தான் மேக்சிமம் இதுல அஃபெக்ட் ஆகுறாங்க. அதுலயும் 1 இருந்து 14 வயசு வரைக்கும் 241 மில்லியன் குழந்தைங்க வந்து அஃபெக்ட் ஆயிருக்கிறாங்க வேர்ல்டு லெவல்ல. சாரி, இந்தியா லெவல்ல. வேர்ல்டு லெவல்ல 27% ஆஃப் அந்த வார்ம் இன்ஃபெக்ஷனோட லோட்ல 27% இந்தியா தான் கண்ட்ரிபியூட் பண்ணுது. கிட்டத்தட்ட 1/4 ஆஃப் த பீப்புள் வந்து நம்ம இந்தியாவில் இருக்கிறாங்க. அப்படிங்கிறது ஒரு பெரிய அதிர்ச்சி ஊட்டுறது. அதனால நம்ம அதை வந்து ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நேஷனல் டிவார்மிங் டே, குடல் புழு நீக்க நாளை வந்து February 10ஆம் தேதி 2015 வந்து ஆரம்பிச்சாங்க. மாசா ஒரே நாள்ல எல்லாருக்கும் ஒன்னா கொடுப்போம் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. அப்புறம் 6 மாசத்துக்கு ஒரு தடவை கொடுக்கணுங்கிறதுக்காக ஆகஸ்ட் 10ஆம் தேதியும் கொடுக்குறாங்க. ஓகே மேம். இப்போ இன்னொரு டவுட் என்னன்னா, நீங்கள் சொன்னீங்க திறந்த வெளியில மலம் கழிக்கிறதுனால அந்த பிரச்சனை வருது. ஸோ அதை அவாய்ட் பண்ணாலே மோஸ்ட்லி இந்த பிரச்சனை வரும். கண்டிப்பா மேக்ஸிமம் 90% வந்து குறைஞ்சிரும். ஆனா இன்னொரு முறையாகவும் உங்க குடல்ல வந்து உள்ள வரலாம் இந்த குடல் புழு. ஒன்று வந்து நம்ம ஆட்டுக்கறி, பிக்கு,
அந்த என்ன சொல்றது பன்னிக்கறி இதெல்லாம் சாப்பிடுவாங்க இல்லையா, போர்க்குன்னு சொல்லுவாங்களா, அது மூலியமாவோ சரியா வேக வைக்காம இருந்தா அது வழியாவும் அந்த முட்டை அதோட மசில்ல இருக்கும், அது வழியாவும் உள்ள நமக்கு வரலாம். ஸோ நல்லா வேக வச்சு எதுவும் சாப்பிடணும். இந்த குடல் புழுன்னு சொல்றதை தாண்டி பொதுவாகவே புழுனால வர ப்ராப்ளம்ஸ்ல வந்து நம்ம 3ஆ பிரிப்போம். ஆக்சுவலா 3ஆ பிரிக்கிறது ஒன்று வந்து சாயில் டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் தான். அது வந்து நான் இப்போ ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணது. அது நிறைய வகை இருக்குது. ஒன்று ரவுண்டா இருந்தா ரவுண்ட் வார்ம் பண்ணுவாங்க, அது இப்படி ஆடிச்சுன்னா அதுக்கு பேர் விப் வார்ம் பண்ணுவாங்க. அதுவே வந்து நாடா மாதிரி இருந்துச்சுன்னா டேப் வார்ம்னு சொல்லுவாங்க. இதுவே வந்து பின்னு மாதிரி குட்டியா இருக்கும், அது வந்து பின்வாம்னே சொல்லுவாங்க. அதோட இதை பொறுத்தது. அதுல ஒரு சில தலையில மட்டும் ஒரு கொக்கி மாதிரி இருக்கும், அது பேர் கொக்கி புழுன்னே சொல்லுவாங்க. நிறைய புழுக்கள் வகைகள் இருக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா சாயில் வழியா டிரான்ஸ்மிட் ஆகுறது. இன்னொன்னு, இந்த மாதிரி சரியாக வேக வைக்காத கறிகள் மூலயமா இறைச்சி மூலியமா உள்ள வர்றது வந்து இன்டெஸ்டைனல் டேப் வார்ம், அது மாதிரி ஒரு டைப்பு. இன்னொன்று வந்து டிஷ்யூலே மைக்ரேட் பண்ணிட்டு போகும். அதாவது நம்ம டிஷ்யூக்குள்ளேயே இருக்கும், குடல்ல இருக்காது, உள்ளேயே போயிடும். அதுல சில வார்ம்ஸ் எல்லாம் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா சில பேர் அந்த லேக் டேப் அந்த ஸ்டெப்பல்னு சொல்லுவாங்க, இறங்கி தண்ணியை மோந்துக்கிட்டு போகணும். அப்போ வந்து அந்த அத்தை மூலியமா வரக்கூடிய கினி வார்ம்னு சொல்லக்கூடியது. அந்த மாதிரி ஊர்கள் ஸ்டெப்பல்ல இறங்கி தண்ணி பிடிச்சிட்டு போறவங்க, அந்த மாதிரி ஊர்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா காலில் முட்டையா இருக்கும், கட்டி மாதிரி இருக்கும். அதுக்குள்ள ஆக்சுவலா அந்த புழு இருக்கும், வளரும். திடீர்னு ஒரு நாள் வந்து எட்டி பார்த்து தண்ணிக்குள்ள நீங்க கால் நிற்கும் போது எட்டி பார்க்கும், அங்க முட்டை போட்டு ஓடிடும். அந்த மாதிரி அதுக்கு பேர் வந்து டிராகன் க்ளோசஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு வியாதி. அடுத்தது வந்து ஃபைலேரியாசிஸ். இது ரொம்ப ரொம்ப காமன். அதாவது கொசுக்கள் மூலியமா வரக்கூடிய கியூலெக்ஸ் மஸ்கிட்டோ மூலியமா பரவக்கூடிய ஒரு புழு. அது எங்க இருக்கும்? லிம்ஃபாட்டிக்ல இருக்கும். ஸோ 3 வகையில இருக்கு புழு பிரச்சனைகள். இல்லை, நான் கூட வந்து குடற்புழு வந்து ஒரு சின்ன நோய் தான் பார்த்தேன். இவ்வளோ பெருசு இருக்குன்னு இப்போ எனக்கு இப்போ தான் தெரியுது. இந்த மாதிரி நிறைய நேர்களுக்கு வந்து இப்போ தான் புரிஞ்சிருக்கும் குடற்புழு பற்றி. இன்னொன்று சொன்னீங்க வந்து வெறும் காலோட நடக்கும்போதுன்னு. இப்போ குழந்தைகள் வந்து கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா வெறும் காலோட நடந்தால் தான் வந்து மண்ணில் இருக்கிற சத்தெல்லாம் உங்களுக்கு வரும்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் இதுமாதிரி சொல்லும்போது இது எப்படி? வெறும் காலில் நடக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அக்கு ப்ரெஷருங்கிறாங்க, பாசிட்டிவ் எனர்ஜிங்கிறாங்க, எர்த் எனர்ஜிங்கிறாங்க, எல்லாமே ஓகே, நான் ஒத்துக்கிறேன், நான் இல்லைன்னுலாம் சொல்லவே இல்லை. ரூரல் ஏரியா, இப்போ நம்மளோட பாண்டிச்சேரி சென்சஸே பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரியில் வந்து நம்ம பப்ளிக் ஹெல்த் ஸ்டடின்னு சொல்லிட்டு குழந்தைங்களோட மலத்தை வச்சு மைக்ரோஸ்கோப்பில் டெஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப நம்மளோட பாண்டிச்சேரியில் 13% 70% குழந்தைங்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஸ்டடீஸ்ல. அந்த 13% வந்து நகர்ப்புற ஏரியால செப்பல் இல்லாம போக மாட்டாங்க. இதுல இருந்தே உங்களுக்கு ஆப்வியஸ். ஆனா ரூரல்ல தான் 70% இருக்குன்னு இருக்காங்க. அப்ப ரூரல்ல 2 விஷயம் ஹை ரிஸ்க். ஒன்னு, செப்பல் போடாம போறது வந்து நீங்க சொன்ன அந்த நம்பிக்கைக்காக. இன்னொன்னு, திறந்த வெளியில மலம் கழிக்கிறது. அவங்க இல்ல டாய்லெட்ஸ் இருந்தா கூட சில கவர்மெண்ட் வந்து முன் வந்து டாய்லெட் கட்டி கொடுத்தா கூட டாய்லெட்ல போக மாட்டாங்க. குழந்தைங்கன்னா வெளியே தான் போகணும். ஏன்னா அந்த குழிக்குள்ள விழுந்துரும், டாய்லெட்டுக்குள்ள விழுந்துரும். அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் நம்ம எவ்வளவு கொடுத்தாலுமே இன்னமும் குழந்தைங்கன்னா வெளியே தான் போகணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு. அப்ப குழந்தைங்களுக்கு தான் வார்ம் இன்ஃபெக்ஷன் அதிகமா வருது. அப்போ அவங்களோட மலத்துல இருந்தானே எல்லாருக்கும் பரவும். அப்ப அதுல நீங்க வெறுங்கால நடந்தா கண்டிப்பா எல்லாருக்குமே குடல் புழு. கண்டிப்பா இந்த ப்ரோக்ராம் கேட்ட பிறகு கண்டிப்பா இந்த திறந்தவெளி மலம் கழிவு மோஸ்ட்லி எல்லாம் நிறுத்துவாங்கன்னு கண்டிப்பா நம்பலாம். இன்னொரு முக்கியமான கேள்வி மேம், இப்போ வந்து குழந்தைங்க பெரியவங்க பாதிக்கப்படுறாங்க. இப்போ இந்த நடுத்தர வயது அவங்கெல்லாம் பாதிக்கப்பட வாய்ப்பு அதிகமா இருக்கா? இந்த குடல் புழுவை பொறுத்தவரையிலும் எல்லாருமே பாதிக்க வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இந்த அதிக பாதிப்பு வந்து குழந்தைங்களுக்கு ஏற்படுத்துறதுனால கவர்மெண்ட் ரிலேட்டடா எவ்வளோ குழந்தைங்களுக்கு நம்ம மாத்திரைகள் கொடுக்கணும். அப்ப எல்லாருக்கும் நம்மளால கொடுக்க முடியாது. அதனால ஹை ரிஸ்க் பாப்புலேஷனை மட்டும், ஏன்னா WHO ரெக்கமெண்டேஷனே அதான், ஹை ரிஸ்க் பாப்புலேஷன் யாருன்னா 1 வயசுல இருந்து, ஏன்னா 1 வயசுக்கு கீழே யாரும் வெளியில எல்லாம் நடக்க மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில 1 வயசுல இருந்து 19 வயசு வரைக்கும் இருக்கிற அடலசன்ட் வரைக்கும் எல்லாரையுமே இந்த அல்பெண்டசோல் டேப்லெட்டுக்குள்ள கொண்டு வரணும். இந்த நேஷனல் டிவார்மிங் டேக்கு வந்து அவங்க எல்லாருமே டார்கெட் பாப்புலேஷனா வச்சு அவங்களுக்கு நம்ம மாத்திரை கொடுக்குறோம். ஆனா எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க. ஆனா ஓகே, நாம முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்க சொல்றதான் சுகாதாரமா இருந்தாலே போதும். இப்போ அடுத்த முக்கிய கேள்வி என்னன்னா, இப்போ இந்த நோய்க்கான முக்கிய அறிகுறிகள் என்ன? முக்கிய அறிகுறிகள்னா நான் சொன்ன மாதிரி இது ஏன் இவ்வளோ பெரிய பூதாகாரமான பப்ளிக் ஹெல்த் பிரச்சனையா இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்டம்ஸே பெருசா இருக்காது. அது ரொம்ப அதிகமான புழுக்கள் லோடு அதிகமாயிருச்சு, இன்டெஸ்டைன்ல இருக்குது, நம்மளோட குடல்ல வந்து நிறைய புழுக்கள் இருக்குதுன்னா அவங்களுக்கு என்னென்னலாம் பிரச்சனை வரும்னா வயிற்று வலி வரும். நம்ம பொதுவா இந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போக மாட்டேங்குது அதனால சும்மா வயிற்று வலிக்குதுன்னு சொல்றோம் நினைச்சு நம்ம கண்டுக்க மாட்டோம். வயிற்று வலிக்கும், வாமிட் பண்ணுவாங்க. சில குழந்தைலாம் வாமிட்ல புழு வந்தெல்லாம் நாங்க பார்த்துருக்கோம். சும்மா படுத்து தூங்கிட்டு இருக்கோம், மலம் போற இடத்துல ஆசன வாயில புழு வெளியில வரும் நீட்டமா, அந்த மாதிரி வரும். ஆனா இப்போ அந்த அளவுக்கு நம்ம டிவார்மிங் பண்றதுனால அந்த அளவுக்கு இல்லை.
பட் ஸ்டில் இதெல்லாம் வரலாம். ஸோ அப்போ வாமிட்டிங் வரும், சில பேருக்கு வயிறு உப்பிக்கும். அப்புறம் அதனால குடல் நிறையா அதுவே நம்மளோட சத்தெல்லாம் எடுத்துக்குது. இன்னொன்று ஒரு பக்கம் ரத்தப்போக்கும் போய்கிட்டு இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு இடத்துல கடிச்சு வச்சுட்டு நகரும் போது அந்த லீக் ஆகிட்டு இருக்கிற பிளட் மூலியமா அனீமியா ஆவாங்க. அனீமியானா ரத்த சோகை வந்துச்சுன்னா என்ன ஆகும்? டயர்ட்னஸ் வரும், எதுவும் படிச்சா ஞாபகம் இருக்காது, மறந்து போயிடும். அப்புறம் அதே மாதிரி நமக்கு எந்த வேலையும் செய்ய முடியாத, சுறுசுறுப்பா மந்தமா இருப்போம், ரொம்ப கஷ்டமா இருக்கும். அனிமியாங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. அதுவும் பெண் குழந்தைகளுக்கு இந்த அடலசன்ட் ஏஜ் குரூப்ல மென்சஸும் அதிகமாக போகும். இந்த குடல் புழுவும் எக்ஸ்ட்ரா பிரச்சனை. அப்போ அவங்களுக்கு ரொம்ப வெளத்து போகிறதுனால அவங்களோட ஸ்டடீஸ்லையும் சரி, அவங்களோட கேம்ஸ்ல, ஸ்போர்ட்ஸ்ல எதுலையுமே அவங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனை. சில பேருக்கு வந்து சின்ன குழந்தைங்களா இருந்தா நிறைய குடல் புழு வயிற்றுல இருந்து கண்டுக்காம விட்டுட்டோம்னா அது எல்லாம் சேர்ந்து உருண்டுகிட்டு இன்டெஸ்டைனே அடைச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இன்டெஸ்டைனல் அப்ஸ்ட்ரக்ஷன் வந்துருச்சுன்னா மோஷன் போகாது. மோஷன் போகலன்னா என்ன ஆகும்? ஆப்ரேட் பண்ணி அந்த புழு எடுக்கிற மாதிரி ஆயிடும். ஸோ அது வந்து எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ், ரேர் தான், ஆனால் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி வீசிங் பிரச்சனை அதிகமாயிடும். ஏன்னா ட்ராபிக்கல் யூஸ்னஃபிலியா நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி சில பேருக்கு உடம்பெல்லாம் அரிக்கும், ரேஷஸ் அப்படியே சோப்பா தடிப்பா இருக்கும். ஆனால் காரணம் குடல் புழுவா இருக்கும். ஸோ அப்போ குடல் புழு நீக்க மாத்திரை அவங்களுக்கு கொடுத்தோம்னா ஓபிடியில் வரும்போது அது சரியாயிடும். இது மட்டும் இல்லை. வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம் சார். சொல்லுங்க, யார் எங்க பேசுறீங்க? வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியிலேருந்து சந்திரசேகர் பேசுறேன். சொல்லுங்க சேகர் சார், என்ன உங்களோட கேள்வி என்ன? டாக்டர் கேளுங்க. கண்டிப்பா மேம். 2 கேள்வி வச்சிருக்கேன் கேட்க. வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம் மேம். மேம், இந்த டிவார்மிங் ப்ரொசீஜர் அதை எப்படி பண்ணுவாங்க? அந்த காலத்துக்கும் இப்போதுக்கும் இந்த டிவார்மிங் டெக்னிக்ஸ்ல ப்ரொசீஜர்ல ஏதாவது டிஃபரன்ஷியேட் பண்ணி இருக்கிறாங்களா? அது என்னுடைய முதல் கேள்வி மேம். ஓகே. 2வது கேள்வி, இந்த வயிற்று வலி சொன்னீங்க, அது வந்து பொய் சொல்றாங்க குழந்தைங்க, ஆனா உண்மையாலுமே கஷ்டப்படுவாங்கன்னு. இந்த வயிற்று வலி அப்படிங்கறது ஒரு செக்லிஸ்ட். ஆனா அடிக்கடி மோஷன் போறது அல்லது மோஷன்ல ஸ்மெல் வருது அல்லது வேற ஏதாவது மாற்றங்கள் இருந்தாலும் இந்த வார்ம் இருக்குன்னு கண்டுபிடிக்க அந்த ஸ்டூலினுடைய அந்த தன்மை எப்படி மாறுபடும் பொழுது இவங்களுக்கு குடற்புழு இருக்கலாங்கிற ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறது. இதை பத்தியும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க மேம். ஓகே, ஷூர். தேங்க்யூ. சரி, ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு நான் பதில் சொல்லிடுறேன். என்னன்னா அவங்க கேட்ட கேள்வி வந்து ரொம்ப கரெக்டான கேள்வி. அந்த காலத்துல வந்து குடல் புழுவை நீக்கிறதுக்காக டயரியாவை இன்டியூஸ் பண்ணுவாங்க. நிறைய பால் சாதம் சாப்பிடணும், இந்த மாத்திரை போட்டா 5 நாள், சில அந்த மாதிரி கோர்சஸ் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. இப்போ வந்து டெக்னிக் அவங்க சொன்ன இப்ப என்ன மாற்றங்கள் இருக்குன்னு சொன்னாங்க. அந்த காலத்துல வந்து தேவைப்பட்டா மட்டும் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்ப வந்து எல்லாருக்கும் February 10th 2015 இருந்து வருஷம் 2 தடவை, அதாவது February 10th and August 10th எல்லா குழந்தைகளுக்கும் 1 இருந்து 19 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிற குழந்தைகள், ஈவன் காலேஜ், பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸு, 1 இயர்னா அங்கன்வாடி ஸ்டூடெண்ட்ஸு, அங்கன்வாடியில் குழந்தைங்க வருவாங்கள்ல, அவங்கலேருந்து எல்லாரையுமே ஸ்கூல்ஸ் எல்லாத்துலேயுமே வச்சு அவங்கள கவர் பண்ணிடுறோம். இதுதான் இப்போ வந்து லேட்டஸ்ட். இது வந்து WHO ரெக்கமெண்டேஷன்னால இது மட்டும் இல்லை, அந்த குழந்தைங்களுக்கு ஹேண்ட் ஹைஜீன் சொல்லிக் கொடுக்குறது, கை கழுவுற முறைகளை வந்து சொல்லிக் கொடுக்குறது, எதையுமே கழுவி சாப்பிடணுங்கிற பிஹேவியரல் சேஞ்சை கொண்டு வருது. இதுதான் நாங்கள் கண்டினியூஸாக நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இந்த 2 நாட்களில். இந்த 2 நாட்கள் மட்டும் நாங்கள் செய்ய மாட்டோம், அந்த வாரம் ஃபுல்லாக நாங்கள் அதை செய்வோம். இது இல்லாமல் மாப் அப் டேன்னு சொல்லிட்டு இந்த லீவ் போட்டிருப்பாங்க, அன்றைக்கே வரமாட்டாங்க இல்லையா, அன்றைக்கி ஒரு நாள் லீவ் போட்டுருவாங்க, அடுத்த நாளும் லீவ் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தாக்க அந்த வாரத்தோட எண்டு நாளில் நாங்கள் மாப் அப் டேன்னு சொல்லிட்டு அந்த விடுபட்ட குழந்தைங்களுக்கும் தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துருவோம். ஆனால் இதில் ஒரு பெரிய மைனஸ் என்னன்னா, பசங்க நம்மளை ஏமாத்துறாங்க. நம்ம என்னதான் வாயில போட்டு, நம்ம கண்ணு முன்னாடி வாயில போட்டு இவ்வளோ அவேர்னஸ் கொடுத்து சப்பி சாப்பிடுங்கன்னு சொன்னாலும் இப்படி நகர்ந்தோன்னு எடுத்து தூக்கி போட்டுருவாங்க. இது வந்து ஒரு பெரிய மைனஸ். எவ்வளோ நம்ம அவேர்னஸ் கொடுத்தாலுமே குழந்தைங்க இதை யாரெல்லாம் கேட்டுருக்க மாட்டாங்க. இப்போ இதை கேட்டுட்டு இருக்கிற எல்லா பேரண்ட்ஸும் சில பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்கூல்ல கொடுக்கறதுக்கு பதிலாக வீட்டில் கொடுத்து விட்டுருவாங்க பேரண்ட்ஸ் கிட்ட. அவங்க இதிலே போட்டுக்கிட்டோம், ஏன்னா ஸ்கூல்ல ஏதாவது வாமிட் பண்ணாங்கன்னா, ஏதாவது அவங்க வேற காரணத்துக்காக வாமிட் பண்ணுவாங்க, இந்த மாத்திரையால தான் போச்சுன்னு சண்டை போடுவாங்கன்னு பயந்துக்கிட்டு வீட்டில் கொடுத்து அனுப்பிடுவாங்க. சில ஸ்கூல்ஸ்ல அந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் இருக்கு. ஆனா இந்த பிள்ளைங்களுக்கு தான் சாப்பிட மாட்டாங்களே, மாத்திரைனா பிடிக்காதே, இவங்க போய் பேரண்ட்ஸ் சொல்லவே மாட்டாங்க. அது மாதிரியும் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நாங்கள் இது எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ற மாதிரி நாங்கள் எங்களோட ஃபீல்ட் ஸ்டாஃப்ஸாக இருக்கட்டும், நாங்கள் மானிட்டரிங் ஆஃபீஸர் ஆகட்டும், எல்லாருமே இதையும் போய் நாங்கள் பார்க்குறோம்.
இதெல்லாம் சக்ஸஸ் ஆனால் தான் குடல் புழு நீக்கத்தை வந்து ரொம்ப சக்ஸஸாக கொண்டு வர முடியும். இது ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர். செகண்ட் வந்து டயரியா போகிறதுனால அதை வச்சு கண்டுபிடிக்க முடியுமா, கலர் சேஞ்சஸ் வருமானு கேட்குறாங்க. அந்த மாதிரி எதுவுமே சேஞ்சஸ்லாம் ஒன்றும் வராது. டயரியா போகிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். அதுக்கு மேபி அவங்களோட வேற இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஆனால் குடல் புழு வந்து வெளியே வந்துச்சுன்னா தான் நம்ம குடல் இருக்குங்கிறது ஆத்தன்டிகேட்டாக சொல்ல முடியும். இல்லைனா ஸ்டூல் டெஸ்ட் எடுத்து அதில் குடல் புழு முட்டை இருந்துச்சுன்னா ஆத்தன்டிகேட்டாக சொல்ல முடியும். ஓகே டாக்டர், இன்னொரு காலம் நாங்கள் பேசிடலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள், யாருங்க பேசுகிறீங்க? இளமாங்கலம் முருகன் சார். சொல்லுங்கள் சார், உங்களுடைய கேள்விகள் என்ன? இந்த குழந்தைகள் வயிற்று வலிக்குதுன்னு சொல்லுங்க, அது வந்து இப்போ குடல் புழுனால வருதுன்னு சொல்றாங்க. அது வயிற்று வலின்றாங்க. ஸ்கூல்ல மாத்திரை தராங்க, அதுக்கும் அங்கன்வாடியிலும் தராங்க. இப்போ டாக்டர் மேடம் சொன்ன மாதிரி. சரி, அதான் அது எதனால அதான் வயிற்று வலின்றாங்களே, அது இந்த புழு இருக்க வச்சுதான் வயிற்று வலி வருதுங்களா இல்ல மற்றபடி வேற ஏதாவது காரணங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்க டாக்டர் மேடம் கிட்ட தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய கேள்விகளுக்கு அவங்க பதில் சொல்லுவாங்க, கேளுங்க சார். வணக்கம் சார், நீங்க சொன்னது கரெக்டு. வயிற்று வலிங்கிறது வந்து ஒன்லி குடல் புழுனால மட்டும் வரும்னு சொல்ல முடியாது. ஆனால் குடல் புழு வந்து இருந்ததுன்னா வயிற்று வலிக்கிறதும் வரலாம். ஆனால் வயிற்று வலிக்கு மேபி அவங்க ஒழுங்காக சாப்பிடாம அசிடிட்டி மாதிரி வந்து செரிக்காமல் இருந்து அந்த மாதிரினா கூட வயிற்று வலி சொல்லுவாங்க. ஆனால் மேக்சிமம் குழந்தைங்க வந்து வயிற்று வலின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு மேக்சிமம் காரணம் வந்து குடல் புழுவாக இருக்கலாம். அவங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு போக பிடிக்கல, ஏதோ ஒரு சாக்குக்காக ஃபங்க்ஷனல் அப்டாமினல் பெயின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியும் இருக்கலாம். ஆனால் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். ஆனால் எதுவாக இருந்தாலும் குடல் புழு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத அவங்க குழந்தைங்க போகிற மோஷனை டெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் இருக்குது இல்லைங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஆனால் அது இருக்குது இல்லைங்கிறது கன்ஃபார்ம் பண்ணுறதை தாண்டி ஸ்கூலில் கொடுக்குறாங்க, அங்கன்வாடியில் கொடுக்குறாங்கன்னு எல்லாமே பர்ஃபெக்டாக நீங்கள் சொல்லிட்டீங்க. அந்த அவேர்னஸ் உங்களுக்கு இருக்கிறதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அந்த மாத்திரையை கரெக்டாக உள்ளே போட்டுருங்க. ஒருவேளை குடல் புழு இல்லாமல் அந்த மாத்திரையை போட்டு எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்படிங்கிற டவுட் எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் அப்படியெல்லாம் ஒன்றுமே ஆகாது. ஏன்னா இந்த குடல் புழு மாத்திரை குடல் மேலே மட்டும்தான் வேலை செய்யும், நம்ம மேலே வேலை செய்யாது. குடல் புழு இருந்துச்சுன்னா அது வெளியில் போயிடும். அப்படி குடல் புழு இல்லைன்னா மாத்திரை வந்து தானாக வெளியில் போயிடும். ஸோ இதனால் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் இல்லைனாலும் ஒட்டுமொத்த இந்தியாவுமே இன்னைக்கு குடல் புழு மாத்திரை சாப்பிடுவாங்க குழந்தைங்க. மேடம், அது குடல் புழு மாத்திரைன்றது எத்தனை மாசத்துக்கு ஒரு முறை எடுத்துக்கலாம் மேடம்? 6 மாசத்துக்கு ஒரு தடவை தான் எடுத்துக்கணும். அது வந்து கவர்மெண்ட் கொடுக்குற ரெக்கமெண்டேஷன். ஆனால் குடல் புழு இருக்குன்னு வச்சுக்கோங்க, நமக்கே தெரியுது, கண்ணால் பார்க்குறோம், மோஷன் வழியாக குடல் புழு வர்றதை பார்க்குறோம் அப்படின்னா 15 நாள் கழித்து அது என்ன முட்டையெல்லாம் வச்சுருக்கோம். குடல் புழு கம்ப்ளீட்டாக நீக்கிற வரைக்கும் நம்ம வந்து 2 வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு மாத்திரை கொடுப்போம். அடிஷ்னலாக எடுக்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. அது வந்து மருத்துவர் அணுகி கொடுக்கணும். இந்த ப்ரோக்ராம் மூலியமாக கொடுக்கறது வந்து February 10th and August 10th மட்டும்தான் கொடுப்போம். சரிங்களா? நான் தனியார் ஹாஸ்பிட்டல் மருத்துவமனைக்கு போய்க்கிறோம், அங்கேயும் கொடுக்குறாங்க. அதனால ஒண்ணுமே ஆகாது. ஏன்னா இது நம்ம மேல வேலை செய்யாது. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இது ஒன்லி குடல் மேல மட்டும் தான் வேலை செய்யும், குடல் புழு மேல மட்டும்தான் வேலை செய்யும். அதை கேட்குறாங்க மேம். இந்த நீங்க சொன்னது போல 6 மாசத்துக்கு ஒரு முறை தான் இந்த மாத்திரை சாப்பிடணும், அடிக்கடி சாப்பிடவும் கூடாது இந்த மாத்திரையை அப்படின்னு சொல்றாங்க. அதனாலே பயமா இருக்கு நம்மளுக்கு. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இது கவர்மெண்டோட ரெக்கமெண்டேஷன் தான் 6 மாசத்துக்கு ஒரு தடவை. குடல் புழு இருக்குது, நம்ம கண்ணால பாக்குறோம், மோஷன் வழியா வருது தெரியுதுன்னா நீங்க அடிக்கடி போடுற மாதிரி தான் இருக்கும். அது மருத்துவர் ஆலோசனைப்படி நீங்களா எடுக்கக்கூடாது, மருத்துவ ஆலோசனைப்படி எடுக்கணும். நன்றி சார். நன்றி சார். மேம், இப்போ அடுத்த கொஸ்டின் என்னன்னா, வந்து என்ன மாதிரியான உணவுகள் வந்து அதிகமாக சாப்பிட்றதுனால இந்த குடற்புழு உருவாகுது? என்ன மாதிரி உணவுகளுக்கும் இதுக்கும் உண்மையாவே சம்பந்தம் கிடையாது. ஓகே. சுத்தமில்லாத உணவு சாப்பிடுறது தான். லைக் இப்ப பழம் வாங்குறீங்க, வெளியில வந்து ரொம்ப டயர்டா வெளில போயிட்டு இருக்கீங்க, ஓகே, அப்படியே ஏதாவது ஒண்ணு கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறோம். கட் பண்ணி வச்சிருக்கிற வெள்ளரிக்காவை பாக்குறீங்க, உடனே ஆசையா வாங்கி அப்படியே சாப்பிடுறீங்க. ஓகே. அதுல காத்துல பட்டிருக்கும், அவங்க கழுவியே வச்சிருந்தா கூட காத்து மூலமா பட்டிருக்கிறதுனால நமக்கு வர வாய்ப்புகள் இருக்கு. அசுத்தமான உணவு, அசுத்தமான கைகள், அசுத்தமான நிலம். சொல்லுங்க, இந்த உணவுகள் பத்தி சொல்லிட்டீங்களா மேம்? ஆமா. வேற எந்த மாதிரியான உணவுகள்லாம்? அதான், எந்த உணவுகளுக்குமே குடல் புழுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஓகே. ஆனா ஒரே ஒரு உணவை சொல்லணும்னா சரியா வேக வைக்காத இறைச்சி, அது மூலமா வரலாம். ஓகே மேடம், வெல்கம் பேக் டு த ஷோ எஃப்எம் ரெயின்போவின் ஹலோ டாக்டர். இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் தேசிய குடற்புழு நீக்க தினத்தை முன்னிட்டு குடற்புழு நோய் குறித்த நம்முடைய சந்தேகங்களுக்கு பதிலளிச்சுட்டு வராங்க புதுச்சேரி முருங்கப்பாக்கம் அரசு நகர்ப்புற சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மையத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் கே மேனகா அவர்கள். மேடம், இப்போ நேருக்கு பேசலாம். வணக்கம்.
வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க சார். கரிக்கலாம் பார்க்க குமாரகிருஷ்ணன் பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார். ஒன்றும் இல்லை, இப்போ இந்த குடற்புழு மாத்திரை சொன்னீங்களா, ஆமா சார். அது எத்தனை வயசு வரைக்கும் சாப்பிடலாம்? ஓகே அடுத்தது வந்து இதனுடைய தாக்கம் வந்து எந்த வயசுல இருந்து தெரியும்? ஓகே சார். இதனுடைய அறிகுறி. அடுத்தது வந்து இந்த குடல் புண்ணுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்குங்க. ஓகே சார். சொல்லுங்க சார். ஓகே, ஆக்சுவலாக குடல் புழு மாத்திரைகளை வந்து எந்த வயசில் வேணாலும் சாப்பிட்லாம். இது ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் 1 இயருக்கு கீழே நாங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல, கொடுக்குறதில்ல. 1 இயருக்கு மேலே 2 வயசு வரைக்கும் அரை மாத்திரையை கொடுக்குறோம். 2 வயசுக்கு மேலே இருக்கிற எல்லா வயசுக்காரவங்களுக்கும் ஃபுல் மாத்திரை தான் கொடுக்குறோம். ஆனால் வந்து கவர்மெண்ட்டோட ரெக்கமெண்டேஷன் என்னென்னா, நம்மளோட டார்கெட் பாப்புலேஷன், அதாவது யாருக்கு அதிகமான பாதிப்புகளையும் யாருக்கு அதிகமாக இந்த குடல் புழு தாக்கம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 20 வயசுக்குள்ள, அதாவது 1லேருந்து 19 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைகளுக்கு. அதனால அவங்களுக்கு தான் பாதிப்பும் அதிகமாக இருக்குது. ஏன்னா ரத்த சோகை வருது, அவங்களுக்கு நிறைய மயக்கங்கள், டயர்டு, வயிற்று வலி, மோஷன் வழியாக புழு வர்றது, அவங்க தான் சொல்கிற பேச்சு கேட்காம வெறுங்காலில் ஓடுறது, மண்ணில் இருக்கிறது, அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கிறதால அவங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து இந்த 2 நாட்கள் வந்து கம்பல்சரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் மிச்ச வயசுக்காரவங்க அவங்களுக்கு ஏதாவது நான் சொன்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்குது, ரத்த சோகை இருக்குது, மோஷன் போகிற இடத்துல அரிப்பு, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா நீங்கள் கரிக்கலாம்பாக்கம் ஹாஸ்பிட்டல்லையே நீங்கள் வந்து அணுகி ஆலோசனை பெற்றீங்கன்னா அவங்களே உங்களுக்கு கொடுப்பாங்க குடல் புழு மாத்திரைகள். ஓபிடியில் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸில் கொடுக்க மாட்டாங்க, ஓபிடியில் கொடுப்பாங்க. சரி. அதே ஓபிடியில் இப்போ எனக்கு கரிக்கலாம்பாக்கம் எனக்கு 64 வயசு ஆகுது, கொடுத்தாங்க, நான் சாப்பிட்டுட்டேன். ஒன்றும் ஆகாது, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் அடுத்த கேள்வி கேட்டீங்க, குடல் புண்ணுக்கும் குடல் புழுவுக்கும் வித்தியாசம், அதாவது சம்மந்தம் இருக்கான்னு கேட்டீங்க. குடல் புண்ணு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புழு கடிச்சிட்டு அடுத்த இடத்துல போய் கடிக்கும்னு நான் சொன்னேன் இல்லையா, அது மூலிமா புண்ணு ஃபார்ம் ஆகலாம், அது மூலிமா ரத்தம் கூட கசியலாம், அதுவும் ப்ராப்ளம் வரலாம். ஆனால் நம்ம பொதுவாகவே குடல் புண்ணுனா நம்ம என்ன சொல்லுவோம்னா அல்சரை தான் சொல்லுவோம். அது வந்து குடலில் கிடையாது, அது மேலே இருக்கிற இறைப்பையில் இருக்கிற அந்த அல்சர். அதுக்கும் இந்த குடல் புழுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் அது அல்சர் வேற, இது ஆனால் குடலுக்குள்ள வர அல்சர் வந்து குடல் புழுனால வரலாம். சரிங்களா? ஓகே சார், அழைப்புக்கு நன்றி சார். நன்றி சார். மேம், இப்போ இது ஒரு முக்கியமான கேள்வி என்னென்னா, இப்போ இந்த குடற்புழு நோய் வராமல் தடுக்க என்னென்ன வழிமுறையை நம்ம ஃபாலோ பண்ணலாம்? ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. கை சுத்தம் நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம். ஹேண்ட் ஹைஜீன் அப்படின்னு சொல்லக்கூடிய எப்பப்பெல்லாம் கை கழுவணும், கண்டிப்பாக சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கழுவணும். ஓகே டாக்டர், ஒரு கால் வந்துட்டாங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். ராஜேந்திரன் பேசுறேன். சொல்லுங்க சார், உங்களுடைய கேள்விகள் என்ன? அதாவது என் மனைவிக்கு வந்து 62 வயசு. அவங்க வந்து வாமிட் வர்ற மாதிரி இருக்குது, ஆனா வந்து வாந்தி வரல. அதனால வந்து அல்சர் கம்ப்ளைண்டா இருக்குமா இல்ல இந்த புழு ஏதாவது சம்பந்தப்பட்டதா இருக்குமான்னு கேட்க. சரி, வாமிட்டிங் அப்படிங்கிறதுக்கு மேக்சிமம் அல்சர் பிரச்சனைகள் தான் இருக்கும். குடல் புழுக்கு வந்து டயர்டாக இருக்கிறாங்க, மோஷன் போகிற இடத்துல அரிப்பு ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி இருந்தால் தான் வந்து நம்ம குடல் புழுக்காக டவுட்டு படுவோம். சில பேருக்கு அரிப்புலாம் ஏற்படும் உடம்பு ஃபுல்லாக, அந்த மாதிரி இருந்தாலும் குடல் புழு. ஆனால் எதுவாக இருந்தாலும் மழை டெஸ்ட் பண்ணாதான் குடல் புழு இருக்கா இல்லையான்னு நம்ம வந்து கரெக்டாக சொல்ல முடியும். வாமிட்டிங் வந்து நிறைய காரணங்களால் வாமிட்டிங் வரலாம். ஏஜ் ரிலேட்டடாக செரிக்காது, அதனால கூட வாமிட் வரலாம். வயிற்றில் அல்சர் இருந்தாலும் வாமிட் வரலாம். சில இது பிடிக்காமல் இருக்குது, வேறு ஏதாவது மெடிக்கேஷன்ஸ் எடுப்பாங்க, ஒரு 60 வயசுக்கு மேலே ரெகுலராக சுகர் பிபி மாத்திரை அந்த மாதிரி ஏதாவது எடுப்பாங்க, அந்த மாதிரி இருந்தால் கூட வாமிட்டிங் வரலாம். ஸோ வாமிட்டிங்க்கு நிறைய காரணம் இருக்குது. குடல் புழு வந்து எல்லாருக்கும் வாமிட்டிங் வராது, ஆனால் குழந்தைங்களுக்கு வாமிட்டிங் வர்றது ஜாஸ்தியாக இருக்கும். 62 வயசுக்கு கம்பேரிட்டிவ்லி குடல் புழுனால இருக்க வாய்ப்புகள் கம்மி. நன்றி. ஓகே சார், அழைப்புக்கு நன்றி சார். மேம், இப்போ கடைசியாக கேட்ட கேள்வி தான், என்னென்ன வழிமுறைகளை ஃபாலோ பண்ணால் நம்ம இதை தடுக்கலாம்? என்னென்ன வழிமுறைனா, ஃபர்ஸ்ட் வந்து ஹேண்ட் ஹைஜீன் தான். ஓகே. கை கழுவுறது எப்பப்பெல்லாம் கை கழுவணும், சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கழுவணும். ஓகே டாக்டர், ஒரு காலத்துக்கு பேசிடலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம் சார், சொல்லுங்கள், யாருங்க பேசுகிறீங்க? பம்பாக்கம் சாம்பசிவம். சொல்லுங்கள் சார், உங்களுடைய கேள்விகள் என்ன? இப்போ நான் வந்து அதிகமாக மாத்திரை சாப்பிட்றேன். ஓகே. சர்க்கரை, பிபி, தைராய்டு, அப்புறம் ஹார்ட் ப்ராப்ளம் எல்லாத்துக்கும். நான் வந்து இந்த கண்டிப்பாக சாப்பிடலாம் சார். உங்களுக்கு அதுக்கான சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடலாம் சார். இந்த மாத்திரைகளுக்கும் இன்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது, பயப்பட தேவையில்ல, சாப்பிடலாம். உங்களுக்கு அந்த மாதிரி சிம்டம் இருக்குது அப்படின்னா நீங்கள் முருங்கம்பாக்கம் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா தந்துருவாங்க. ஓகே மேடம். ஓகே
ஓகே சார், அழைப்பு நன்றி சார். ஓகே மேம் அதே தான். சரி, நீங்க கேட்கவே வேண்டாம், எனக்கு தெரிஞ்சிச்சு. ஓகே. ஹேண்ட் ஹைஜீன் நான் சொன்னது எப்பப்ப கை கழுவணும். ஃபர்ஸ்ட் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கழுவணும். மேம் இந்த கேள்விக்கு நீங்க ஆன்சர் வந்து கடைசி கூட சொல்லுங்க, ஒரு காலம் பேசிடலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், யாருக்கு பேசுறீங்க? ராஜவேல் பூச்சியிலிருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க சார், உங்களுடைய கேள்விகள் என்ன? இப்போ சொல்லிட்டு இருந்தாங்க பூச்சி கட்டுப்படுதுன்னு. எனக்கு என்ன பிரச்சனைக்கா, தொப்புல வந்து குண்டூசி குத்துற மாதிரி அடிக்கடி வலி இன்னும் இருக்கு. ஓகே. மாத்திரை கொடுக்குறாங்க, அப்போ குறைய சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் இல்லாமல் திரும்ப அதிகமாக இன்னும் இருக்கு. ஓகே. அது நிரந்தரமா கட்டுப்படுத்துறதுக்கு குடப்பு தான் பார்க்கணுங்களா? அது கட்டுப்படுற வழிமுறை என்ன சார்? அப்புறம் வந்து என்னன்னாக்கா, தெரியுங்களுக்கு எல்லா புழுவும் கட்டுப்படுதுங்களா? நாடா புழு, கொச்சு புழு சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லா புழுவும் அந்த ஒரு மாத்திரை கட்டுப்படுத்துங்களா? மேம் சொல்லுங்க. எல்லா புழுக்களுமே இந்த அல்பண்டசோலுக்கு கட்டுப்படும், பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் நீங்கள் தொப்புள் சுற்றி குத்துற மாதிரி இருக்குன்னு சொன்னீங்க. அதுக்கு மேக்ஸிமம் காரணம் பார்த்தீங்கன்னா, ஒழுங்காக மோஷன் போகாமல் கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருக்கும் இல்லையா, சரியாக போகாது, பாதி தான் போகும், பாதி போகாது. நீங்கள் வந்து நிறைய சாப்பாடுகளில் நார் சத்து உள்ள உணவுகளை நீங்கள் நிறையா எடுத்துக்கிட்டிங்கன்னா மோஷன் வந்து கண்டிப்பாக ஃப்ரீயாக போகும். இல்லையா சம்டைம்ஸ் ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு போயிட்டு நீங்கள் இதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் மோஷன் ஃப்ரீயாக போகுதுன்னா வலி குறையுதான்னு பாருங்கள். அப்படியும் குறையலைன்னா ஜிஹெச்சுக்கு போயிட்டு ஒரு ஸ்கேன் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஆனால் பூச்சி மாத்திரை போடுற, அதாவது குடல் புழு நீக்க மாத்திரை போடுறதுனால ஒன்றும் பாதிப்பு ஏற்படாது. அதையும் போட்டு பார்த்தா நல்லது தான், போட்டு பார்க்கலாம். அது எத்தனை நாளைக்கு ஒரு தடவை சாப்பிடணும் மேடம்? ஒரே ஒரு மாத்திரை தான், ஒரே ஒரு மாத்திரை தான். 6 மாதத்துக்கு ஒரு தடவை நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஆனால் உங்கள் ஆசனவாய் வழியாக புழு வர்றதை நீங்கள் கண்டிங்க அப்படின்னா அதை திரும்ப அப்படி வர்றதில்லைன்னா ஒரே மாத்திரை, அவ்வளோதான் சார். ஓகே சார். ஓகே சார், அழைப்புக்கு நன்றி சார். இப்போயாவது பதில் சொல்லலாமா சார்? கண்டிப்பாக சொல்லிதான். ஓகே. கை கழுவுறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்போ கழுவணும்? சாப்பிட்றதுக்கு முன்னாடி கண்டிப்பாக கழுவணும். டாய்லெட் போயிட்டு வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக கழுவணும். அடுத்தது வெளியில் போயிட்டு வந்தா, விளையாடிட்டு வந்தா, பெட் அனிமல்ஸை தொட்டுட்டு வந்தா, அசுத்தமாக இருக்குது, மண்ணில் வேலை செஞ்சுட்டு வரீங்க, கார்டன் வேலை செய்கிறீங்க, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம உடனே கை கழுவணுங்கிறதையும், அதுவும் முறைப்படி கழுவணும். பொதுவாக வந்து 20 to 40 செகண்ட்ஸ் வந்து கழுவ சொல்லுவோம். எல்லா இடுக்குகள், நகங்கள் எல்லாமே ப்ரொசீஜராக நாங்கள் ஸ்கூலில் சொல்லி தருவோம். அது மாதிரி ப்ரொசீஜராக கையை கழுவிட்டு, அதுவும் சோப்பு போட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிடணும். இதுதான் முக்கியமான குடல் புழு வராமல் தடுக்கக்கூடிய ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ். முடிஞ்ச அளவுக்கு சுத்தமாக இருக்கணும். உணவு சாப்பிட போகும்போதும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே கழுவி நீட்டாக வந்து அந்த காய்கறிகளோ பச்சையாக சாப்பிடும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக கழுவிட்டு சாப்பிடணும். கண்டிப்பாக மேம். ஓகே, ஒரு கால் நீங்கள் பேசலாம். வணக்கம். 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 யார் எங்கே பேசுறீங்க? கடலூர்ல இருந்து பேசுறேன் சார். மேம் உங்களோட கேள்விகள் என்ன? எங்க பேச்சு வந்து பத்தாவது படிக்கிறா. ஓகே. அடிக்கடி வயிற்று வலி சரியா சாப்பிடவும் மாட்டா. மயக்கம் வருது அவளுக்கு. ஓகே. அடி வயிற்று வலிக்குதுங்கிறா எப்ப பார்த்தாலும். ஸ்கூல்லே ஒரு மயக்கம் போட்டு விழுந்துட்டா ஒரு நாள். 2 தடவை நிறைய ஆயிடுச்சு. இந்த கூட புழு இருக்குமா, சாப்பாடு கூட கொஞ்சம் சாப்பிடுங்க, சாப்பிடாது. ஓகே, நீங்களே எல்லாத்துக்குமே சூப்பராக பதில் சொல்லிட்டீங்க. ஆக்சுவலி சரியாக சாப்பிடலைன்னா கண்டிப்பாக வயிற்றில் அல்சர் வரலாம். அதாவது நம்ம அல்சர்னு சொன்னால் தான் புரியுங்கிறதுக்காக சொல்கிறேன். குடல் புண்ணில் வயிற்றில் இறைப்பையில் புண்ணு வரலாம். அப்போ ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க. அப்படியே சாப்பிட்டாலும் ஊட்டச்சத்து சரியான முறையில் அப்சர்வ் ஆகாது. அப்படி அப்சர்வ் ஆகலைன்னா அது மட்டும் கிடையாது, இந்த 10வது படிக்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும், நிறையா படிக்கணும், எக்ஸாம் ஸ்ட்ரெஸ்ஸு, நிறைய நேரம் சரியாக தூக்கம் இருக்காது, இந்த மாதிரினால கூட அல்சர் வரலாம். அந்த ஸ்ட்ரெஸ்ஸுனாலேயே ஒழுங்காக சாப்பிடவும் மாட்டாங்க. அதனால அவங்களோட ஹீமோகுளோபின் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஹீமோகுளோபின்னா இரத்த சோகை இல்லாமல் இருக்கான்னு நீங்கள் முதல்ல செக் பண்ணிக்கணும். அது ஒரு சின்ன பிளட் டெஸ்ட் தான். ஹீமோகுளோபின் எவ்வளோ இருக்குன்னு தெரியுமா ஏதாவது? என்ன மேடம், அடிக்கடி வாய் வந்து பூத்து போகுது. அதுதான் இது எல்லாமே டெஃபிஷியன்சி, மினரல்ஸ், விட்டமின்ஸ் டெஃபிஷியன்சி, எஸ்பெஷலி அயர்ன் டெஃபிஷியன்சி. அதனால அவங்களுக்கு இமீடியட்டாக பக்கத்தில் எங்கேயாவது ஹாஸ்பிட்டலில் ஹீமோகுளோபின் செக் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு ஹீமோகுளோபின் செக் பண்ணிவிட்டு ஹீமோகுளோபின் ரொம்ப கம்மியாக இருக்குன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்துட்டாலே பொதுவாக அவங்களுக்கு ப்ராப்ளம் வராது. அதே மாதிரி அடிவயிறு வலிக்கிறதுக்கு முதல் காரணம் ஒன்று, இந்த ஏஜில் மென்ஸ்ட்ரல் இஷ்யூஸ் இருக்கலாம், அது கொஞ்சம் வலிச்சு போகும், அதனால இருக்கலாம். இல்லைனா அவங்களுக்கு மோஷன் சரியாக போகாமல் இருக்கலாம், அதுவும் ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்டாக இருக்கலாம்.
அதனால அவங்கள படிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் உடம்பு ஆரோக்கியத்தையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு நல்லா படித்து சாதிக்கணும். எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு படிக்கக்கூடாது. ஹீமோகுளோபின் எல்லாம் டெஸ்ட் பண்ணி கரெக்டா இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. சரிங்க. அது எதனால இந்த அடிவயிறு வலிக்குது சாப்பிட மாட்டாங்க. அதேதான், அவங்களுக்கு அசிடிட்டி தான் இருக்க வாய்ப்புகள் அதிகம். அதனால நீங்க கரெக்டான டைமுக்கு சாப்பாடு கொடுக்கணும். ரொம்ப பெயின் இருந்துச்சுன்னா பக்கத்துல இருக்கிற மருத்துவர் அணுகி கொஞ்சம் மெடிசன்ஸ் எடுக்கணும். என்னால பூச்சி மாத்திரை கொடுக்கறது தப்பு இல்லை, குடல் புழு மாத்திரை கொடுக்கறது தப்பு இல்லை, அதையும் கொடுக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா கொடுப்பாங்க. ஆனா சாப்பிடுறாங்களா நீங்க தான் பார்க்கணும். கண்டிப்பா கண்டிப்பா கொடுத்துடுவாங்க, அவங்க பேக்ல பாருங்க இருக்கும். தேங்க்யூ. ஓகே மேடம், வாய்ப்பிற்கு நன்றி மேடம். வெல்கம் பேக் டு த ஷோ எஃப்எம் ரெயின்போவின் ஹலோ டாக்டர். இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் தேசிய குடற்புழு நீக்க தினத்தை முன்னிட்டு குடற்புழு நோய் குறித்த நம்முடைய சந்தேகங்களுக்கு பதிலளிச்சுட்டு வராங்க புதுச்சேரி முருங்கப்பாக்கம் அரசு நகர்ப்புற மற்றும் சுகாதார நல்வாழ்வு மையத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் கே மேனகா அவர்கள். மேடம், இப்போ அடுத்த கொஸ்டின் ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் டைம் முடிய போகுது, பட் இருந்தாலும் இந்த கொஸ்டினை கேட்டுடுறேன். இப்போ இந்த வளர்ப்பு பிராணிகளால் குடற்புழு நோய் வர வாய்ப்பு இருக்கா டாக்டர்? கண்டிப்பா. வளர்ப்பு முறை பிராணிகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன செப்பல் போட்டா கூட்டிட்டு போறீங்க வெளியில? கிடையாது. கண்டிப்பா. அது மட்டும் கிடையாது, இந்த பெட் அனிமல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெட்டில் இருக்கிற வரைக்கும் எல்லா வீட்டுக்குள்ள எல்லாம் அலோ பண்ற அளவுக்கு இருக்கிறாங்க. ஸோ அது மூலமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய குடல் புழு நமக்கு இருக்கிற மாதிரி குடல் பெட் அனிமலுக்கும் அதே குடல் புழு அதுக்குமே இன்ஃபெக்ட் ஆகும். ஓகே. ஸோ குடல் புழு அஃபெக்ட் ஆச்சுன்னா இதே ஆல்பண்டசோல் தான் அந்த நாய்க்குமே கொடுப்பாங்க. மேக்ஸிமம் பெட் அனிமல் நாய்ங்கிறதுனால நான் சொல்கிறேன். ஸோ இதே ஆல்பண்டசோல் தான் அவங்க நாய்களுக்குமே கொடுக்குறது. ஸோ அதனால பெட் அனிமல்ஸ் மூலியமாகவும் நமக்கு வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அதோட முட்டை அதோட ஸ்கின்ல சரியாக வாஷ் பண்ணாமல் வச்சுருந்தா கண்டிப்பாக நம்ம கையில் வரும். அதுதான் நான் திரும்ப சொன்னது, எப்போ கை கழுவணும், பெட் அனிமல்ஸ் தொட்டிங்கன்னா கை கழுவணும். இப்போ ஆடு மாடெல்லாம் வளர்க்குறாங்க கிராமப்புறத்தில், ஓகேங்க, அதிகமாக வளர்க்கும்போது இப்போ மேய்ச்சலுக்கு அனுப்பிட்டு வரும்போது இப்போ அவங்களுக்கும் இந்த பிரச்சனைகள் இருக்குமா? கண்டிப்பா. இது எல்லா ஆடு மாடுகளா இருந்தாலும் மனிதர்களா இருந்தாலும் எல்லாருமே மேமல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே கேட்டகரியில தான் வர்றோம் நம்ம எல்லாருமே. ஸோ குடல் அமைப்பும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும், சில விஷயங்கள் மட்டும்தான் மாற்றங்கள் இருக்கும். ஸோ இதே புழு அவங்களுக்கும், அதாவது அந்த அனிமல்ஸ்க்குமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அது போன்ற சாணத்து மூலியமாகவும் கண்டிப்பா குடல் புழு பரவும். ஓகே. அப்போ சுத்தமாக கை கால நம்ம மட்டும் திறந்த வெளியில மலம் கழிக்க கூடாது, சாணிகள் மூலியமாகவும் அது காத்துல பறந்து வரலாம். ஓகே மேம். இப்போ அடுத்த கொஸ்டின் என்னன்னா, இப்போ இந்த குடற்புழு நோய்க்கும் சுகாதாரத்துக்கும் நெருங்கிய ஒரு தொடர்பு இருக்குல்ல? கண்டிப்பா. அதை பற்றி கொஞ்சம் பிரீஃபாக சொல்லிடுங்க. கண்டிப்பா. சுகாதாரம், அதாவது சுத்தி இருக்கிற சுகாதாரம், ஓகே, இதை வந்து நம்ம கண்டிப்பா பார்த்தாகணும். அதுக்கு தான் நான் சொன்னது ஓப்பன் ஏர் டிஃபிகேஷன், அதாவது திறந்த வெளியில மலம் கழிக்கிறது நம்ம அவாய்ட் பண்ணணும். நீங்க சொன்ன அந்த அனிமல் வேஸ்டஸை கூட நீங்க ப்ராப்பரா வந்து டிஸ்போஸ் பண்ணணும். அதே மாதிரி ஹேண்ட் ஹைஜீன், எப்பவுமே கை கழுவி சாப்பிட்ற பழக்கத்தை நம்ம ரெடி பண்ணிக்கணும். ஏதாவது பொருளை வாய்க்கு கொண்டு போனாலும் சுத்தமா இருக்கா அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து இருந்துகிட்டே இருக்கும். சில பேருக்கு அந்த விரல் கடிக்கிறது, நெகத்தை கட் பண்ணாம இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் நீங்க சுத்தமா வச்சுக்கணும். எந்த ஃபுட்டா இருந்தாலும் கிளீனா இருக்காங்கிற அந்த கொஸ்டினை கேட்டுட்டு சாப்பிடுங்க. அது நீங்க வெளியில சாப்பிட்றதா இருந்தாலுமே ரிஸ்க் தான். ஏன்னா வெளியில சுத்தம் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி எந்த அளவுக்கு கறியை வேக வச்சாங்கன்னு தெரியாது. ஸோ சரியா வேக வைக்காத கறியா இருந்தாலும் நமக்கு குடல் புழு வர வாய்ப்பு இருக்கு. எங்க போனாலும் செப்பல் போட்டுட்டு தான் போகணும். எஸ்பெஷலி இந்த கிராமப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா கொல்லப்புறம்னே ஒன்று சொல்லுவாங்க. மலம் கழிக்கிறதுக்குனே ஒரு தனியா ஒரு இடம் இருக்கும், ஓப்பன் ஐடென்டிஃபிகேஷனுக்கு தனியா ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்து பக்கத்துல போனா கூட நம்ம செப்பல் போட்டு தான் போகணும். வீட்டில் இருக்கிற லெட்டின்ஸ்க்கு யூஸ் போனா கூட நம்ம செப்பல் போட்டு போறதை வந்து ஒரு பழக்கமா வச்சுக்கணும். எப்பயுமே வெறுங்காலில் நடக்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், சில விஷயங்கள் எவ்வளவு செஞ்சாலுமே தவிர்க்க முடியாது. அதனால ட்ரீட்மெண்ட், அதாவது தேவைப்பட்டா உடனே மருத்துவரை அணுகணும். இந்த மாதிரி February 10th and August 10th அன்னைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஆல்பண்டசோலை தவிர்க்காம பேரண்ட்ஸோட ஒத்துழைப்போட எல்லா குழந்தைகளும் எடுத்தே ஆகணும். அதுல வந்து காம்ப்ரமைஸே இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கு வந்து இந்திய பிரஜையான ஒருத்தர் கூட பொறுப்பா எடுத்துக்கணும் குழந்தைங்க சாப்பிட வைக்கிறதுக்கு. ஏன்னா குழந்தைங்க சின்ன குழந்தைங்க தெரியாது, நம்ம என்னதான் சொல்லி கொடுத்தாலும் விளையாட்டுத்தனமா இருப்பாங்க. ஆனா பேரண்ட்ஸ் நமக்கு எல்லாருமே தெரியும். ஸோ குழந்தைங்களை எடுக்க வைக்கிறது நம்மளோட பொறுப்பு. ஓகே மேம், கடைசி கொஸ்டின் கேட்டுறேன். இந்த குடற்புழு நோய் வராமல் இருக்க என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது? குடல் புழு வராம இருக்கிறதுக்காக நம்ம சொன்ன இந்த முறைகள் எல்லாத்தையும் கடைபிடிக்கணும். செப்பல் போடாம நடக்கக்கூடாது, கை கழுவாம சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் கூடாதுக்கான விஷயங்கள். அதே மாதிரி சாப்பாடுல என்னென்னலாம் சேர்த்துக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
நிறைய ஃபைபர் டயட் எடுத்துக்கணும், அதாவது நார் சத்து உள்ள பொருள். அப்போ என்ன ஆகுனா மோஷன் வந்து பல்காக ஃபார்ம் ஆகுறதுனால குடல் புழுவை தள்ளி வெளியில் கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி சில பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் வந்து குடல் புழுவை அழிக்கிறதுக்கான சில கெமிக்கல்ஸ் அதில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓமம் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ப்ரூவண்டோ இல்லையோ அந்த காலத்தில் நம்ம மனிதர்கள் நம்மளோட முன்னோர்கள் யூஸ் பண்ணது, அதனால நம்ம அதையும் யூஸ் பண்ணலாம். சில பேர் வந்து வேப்பெண்ணெய் கொடுப்பாங்க, வேப்பலையை அரைச்சு கொடுப்பாங்க. ஆக்சுவலாக அதெல்லாமே நல்லது கிடையாது. சில குழந்தைங்களுக்கு மூளையை பாதிக்க வாய்ப்பு இருக்கு, அதனால நம்ம அதை வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாது. பட் எதுவாக இருந்தாலும் இந்த டேப்லெட்டை போட்டால் நமக்கு பிரச்சனை இல்லை, ஈஸியாக முடிஞ்சு போச்சு. ஆனால் சப்பி சாப்பிடணும், சாப்பிட்டா தான் எஃபெக்ட் வந்து நல்லா இருக்கும். சப்பி சாப்பிடணும், அப்படியே முழுங்கக்கூடாது. ஸோ சப்பி சாப்பிட்றது இனிப்பாக தான் இருக்குது டேப்லெட்டு. இன்னைக்கு நான் பசங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக நான் ஒரு டேப்லெட் ஃபர்ஸ்ட் நான் சாப்பிட்டு எல்லாரும் முன்னாடி காமிச்ச பிறகு எல்லாருக்கும் கொடுத்தேன். என்னோட சூப்பர்விஷனில் நான் ஒரு ஸ்கூல் ஃபுல்லாக நான் கொடுத்தேன். ஸோ இது வந்து ஒவ்வொரு மெடிக்கல் ஆஃபீஸரும் பண்ணக்கூடிய கம்பல்ஷன் ஒர்க்கு. ஸோ அதை நான் சாப்பிடும்போது பைனாப்பிள் டேஸ்ட்ல சூப்பராக இருந்துச்சு. டேப்லெட் ஒன்றும் அவ்வளோ கஷ்டமாக இல்லை, வி கேன் ஈஸிலி டேக். இதுக்காகவே அந்த டேப்லெட்டை கண்டிப்பாக சாப்பிடுவோம். கண்டிப்பாக WHO என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1 வயசுல இருந்து 19 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்க டார்கெட் பாப்புலேஷன், இவங்க எல்லாருமே இந்த டேப்லெட்டை எடுத்துடணும். பிரெக்னன்சி டைம்ல கம்பல்சரி நாங்கள் கொடுக்குறோம். எப்பனா 3 மாசம் முடிஞ்ச பிறகு. ஏன்னா புழு பூச்சி கூட உண்டாகலன்னு நிறைய பேர் பேசி கேட்டிருப்பீங்க. கண்டிப்பா அந்த ஸ்டேஜ்ல நம்ம கொடுக்க கூடாது. அதனால 3 மாசம் முடிஞ்ச பிறகு செகண்ட் ட்ரைமஸ்டர் ஸ்டார்டிங்ல நாம கொடுப்போம். இந்த டேப்லெட் வந்து பிரெக்னன்சில சேஃப். எப்பனா 3 மாசம் கழிச்சு. அடுத்தது ஹேண்ட் ஹைஜீனை கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். அதாவது கை சுத்தம், தன் சுத்தம் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும். மாத்திரைகளை ஒழுங்காக போட்டுட்டாலே இந்த குடல் புழு பிரச்சனையிலேருந்து கண்டிப்பாக எல்லாருமே சூப்பராக இருக்கலாம். எப்போவுமே சுகாதாரத்துக்கு முழுக்க இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நாடே வந்து வளமாக இருக்கும். ஏன்னா மால் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய சத்து குறைவுகள், மால் நியூட்ரிஷனா வெறும் அயன் குறைபாடு மட்டும் கிடையாது, நம்ம சாப்பிட்ற சாப்பாடே பசியே எடுக்காது குடல் புழுனால. சில பேர் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அரிசி சாப்பிடுவாங்க, சரி அதெல்லாம் கழுவாம தானே இருக்கு. அரிசி எங்க கிடக்கும்? தரையில கிடக்கும், அப்படியே தானே பேக் பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம கழுவாம பச்சையா அப்படியே அரிசி சாப்பிட்ற பழக்கம் இருக்கு. அதுக்கு பேர் பைக்கானே சொல்லுவாங்க. சில பேர் மண்ணே எடுத்து சாப்பிடுவாங்க. அதெல்லாமே என்ன ஆகும்னா குடல் புழு நீங்களே உள்ள தள்ளுறீங்க. ஸோ அந்த பைக்கா இருந்தாலும் இன்னும் மேலும் அரிசி சாப்பிட சொல்லும், மேலும் மண்ணு சாப்பிட சொல்லும், மேலும் குடல் புழு உள்ள வரும். பசிக்காம வெள்ளையா உலண்டு போய் ரத்த சோகையாகி மிச்ச எல்லா நியூட்ரிஷனுமே குறைஞ்சிரும். ஸோ பைக்காவும் இருந்துச்சுன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். ஓகே மேடம், இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியோட நேரத்தை வந்துட்டோம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் தேசிய குடற்புழு நீக்க தினத்தை முன்னிட்டு குடற்புழு நோய் குறித்த நம்முடைய சதங்களுக்கு ரொம்ப பொறுமையாகவும் விளக்கமாகவும் பதிலளித்தாங்க புதுச்சேரி முருங்கப்பாக்கம் அரசு நகர்ப்புற சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மையத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் மேனகா அவர்கள். அவங்களுக்கு நிலையத்தின் சார்பாகவும் நேர்களின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி மேடம். நன்றி சார். இந்த நிகழ்ச்சி மூலமா எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சு எல்லா விழிப்புணர்வோடு இருந்தால் எங்களோட பணி சிறப்பாக நடக்கும். தேங்க்யூ. கண்டிப்பாக ரொம்ப தேங்க்ஸ் மேம்.